கடுமையான கஷ்டமா? கொடுமையான வாழ்க்கையா? பெரும் நஷ்டம் கடனா? வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில். முதலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ன என்று பார்ப்போம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. 12 தமிழ் மாதங்களில் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை. இந்த காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும். பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி ஆகியவை சிவனுக்குரியவை. இந்த மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷடசீதி புண்ணிய காலம். விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைய தினத்தில் காலை கோவில் நடை திறக்கும் நேரத்தில் இருந்து மதியம் நடை சாத்தும் வரை இந்த புண்ணிய கால நேரம் வருகிறது. பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடி மர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்துக் கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். பின்பு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபாட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம். தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீரும் என்பது நம்பிக்கை. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியே மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர். ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவற விடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பு மிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் நமது அக வளர்ச்சி, ஆனந்தம், ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தர வல்லது இந்த புண்ணிய காலம் ஆகும். எல்லோரும் இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீமன் நாராயணனின் பூரண அருளை பெறுவோமாக.